நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம எடுத்திருக்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபில இதுவரையில நிறைய டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மேஜர் ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடிகள், ஓகேவா, அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரின் முதல் தொழில்நுட்ப பழங்குடிய கிராமம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹப்பி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. J&K, ஓகேவா. Which of the following is the first smart tribes village in Jammu and Kashmir? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹப்பி. அடுத்தது கீழ்கண்ட பழங்குடியினர்கள், ஓகேவா, பாருங்க. பஞ்சாரஸ் பழங்குடியினர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். பஞ்சாரஸ் பழங்குடியினர் மத்திய பிரதேசம். கோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். கோரஸ் அப்படின்னா பீகார் வந்துடும். பதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா. ராஜஸ்தான் வந்து ராஃபரி ரா வர்றதுனால ராஜஸ்தான் ராஃபரின்னு வச்சுக்கலாம். அப்ப பஞ்சாரஸ் நம்ம எது சொல்லுவோம்? பஞ்சாரஸ் மத்திய பிரதேசம், ஓகேவா. கோரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீகார். பதர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குஜராத். ராபரி ராஜஸ்தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. மங்கோலிய இமயமலையின் விளிம்பு பகுதியில் வாழ்ந்து வருகின்றன. கீழ் உள்ள எந்த பழங்குடியினர் மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நாகர்கள் மங்கோலியர் இனம்தான். அதே மாதிரி சக்மாக்கள், அதுக்கப்புறம் லெப்சா, தோடர்கள் வந்து கிடையாது, அவங்க தமிழகத்தை சார்ந்த பழங்குடியினர். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் யார் அப்படின்னா தாராஸ் எங்க இருக்காங்க? உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் முக்கியமான பழங்குடியினர்கள். அடுத்து பாருங்க, ஒரு செம்மொழி பண்புகளாக கீழ்காணும் எவற்றை குறிப்பிடலாம்? ஓகேவா. சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு தமிழ். பெரும் பண்டைய வாய்மொழியினால இலக்கிய, வாழ்மொழி கிடையாது, பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கணும். இது கரெக்ட். அடுத்து பொறுத்துக. காரோனா யாருன்னா அஸ்ஸாம் பகுதியில் இருக்கக்கூடியவங்க. கூகி அப்படின்னா மிசோரம். தோடர்னா தமிழ்நாடு. மிரினா அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் பழங்குடிகளில் டேஷ் இதில் எந்த பழங்குடி இடம்பெறாது? ஓகேவா. ஆஸ்திரலாய்டு பழங்குடிகள் இடம்பெறாது. திராவிட பழங்குடி, மாங்கலாய்டு, துர்க்கியோ ஈரானிய பழங்குடிகள் இந்திய பழங்குடிகளில் இடம்பெறுவாங்க. கீழ்கண்ட முக்கிய இந்திய பழங்குடியினர் அவர்களின் அமைவிடத்துடன் பொறுத்துக. பில்களை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்காங்க அப்படின்னா குஜராத். போடோ வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாமு. கோண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒடிசா. முண்டாஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜார்க்கண்ட். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். வார்லி பழங்குடியினத்தவர்கள் கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் காணப்படுகிறாங்க? மகாராஷ்டிரா. வார்லி பழங்குடியினர்கள் எங்க இருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அடுத்து பாருங்க, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடியின மக்கள் எத்தனை பேர் அப்படின்னா 8.6% பேர். பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறும்பர்கள் இருக்காங்க, பணியர்கள் இருக்காங்க, தோடர்கள் இருக்காங்க. 1, 2, 3. எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓகேவா. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் வந்து பழங்குடியினர்கள் என்ன பண்ணல? பட்டியலிடப்படல. அடுத்து பொறுத்துக, ஓகேவா. லமானி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு, ஓகேவா. கோட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டா வந்து மேற்கு வங்கம். கொரகா வந்து பாத்தீங்கன்னா கேரளா. துலு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. யானடி என்னும் இந்திய பழங்குடியின மக்கள் வாழும் மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம். யானடி அவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. கீழ்காணும் கூற்றுகள் இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. மகாபாரத இதிகாச கதாபாத்திரங்களில் ஏற்கலைவனுடன் தொடர்புடையவர்கள், ஓகேவா. ஆரவல்லி, விந்திய, சாத்புரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள். சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல்,
மக்காச்சோளம் பிரதான உணவா இருக்கு. யாருன்னா பில்ஸுகள். பில்ஸுகள் ராஜஸ்தான்ல காணப்படுவாங்க. பொறுத்துக. கரெக்ட் மேட்ச் எதுன்னு கேக்குறாங்க. லிம்போ அல்லது லிம்பு சிக்கிம். கார்பி கிடையாது. தோங்கிரியா ஒடியா. போண்டா தமிழ்நாடு கிடையாது. 1, 3. டாஃப்லா பழங்குடியினர்கள் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். டாப்லா பழங்குடியினர்கள் எங்க இருக்காங்க? அருணாச்சல் பிரதேசம். பின்வரும் பழங்குடியின குழுக்களில் குஜராத்தை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா சரண். குஜராத்தை சேர்ந்தவர்கள் யாரு? சரண். நீங்கள் பழங்குடியினர் பகுதியில் ஒரு சமூக நல அலுவலராக பணிபுரிந்தால் பழங்குடியின சமூகம் நிலையான வளர்ச்சி அடைய உதவும் திட்டங்கள் பின்வருவனற்றுள் எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள்? ஓகேவா? லைவ்வுட் ஆப்ஷன், அதாவது வாழ்வாதார வாய்ப்புகள். தோடாவின் உயர்ந்த கடவுள் பின்வருவனற்றுள் எது அப்படின்னா டிகிர்சி. அந்தமானியரின் பொருளாதாரம் மற்றும் டேஷ் வாழ்வு முறை எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தது? செமாங்ஸ் மற்றும் சகாய்ஸ். செமாங்ஸ் மற்றும் சகாய்ஸ். பின்வரும் பழங்குடியினர் யார் கால்நடை பராமரிப்பவர்களாக செயல்படுகின்றனர்? ராவர்ட்ஸ். யாரு? ராவர்ட்ஸ்.